ஹரே கிருஷ்ணா. திருப்பாவை பாசுரம் 11. கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றாதிரழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமாரெல்லாம் வந்து நின்முற்றம் புகுந்து முயல்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று குரங்கும் பொருளேலுரெம்பாவாய். இத்திருப்பாசுரத்தில் ஆயர்களின் பண்பு நலன்கள் பரக்க பேசப்படுகின்றன. கன்றுகளுடன் கூடிய பசு மந்தைகளை வைத்து பால் கறக்க தெரிந்திருக்கிறார்கள். ஆயர்கள் இவர்களுக்கு பசுக்களிடமிருந்து பால் கறக்க மட்டுமே தெரியும் என்று எண்ண வேண்டாம். இவ்வாயர்களுக்கு பகைவர்களுடன் போரிடமும் தெரியும். இவர்கள் வாழ்வில் குற்றமேதும் அறியாதவர்கள், செய்யாதவர்கள். இவ்வாறு குற்றமே செய்யாத குண இயல்புகள் கொண்ட இவர்களுக்கும் வாழ்க்கையில் பகைவர்கள் உண்டோ என்றால் உண்டு என்றபடி கண்ணன் கழலினை கருதாதவர்கள் எவர்களோ அவர்களெல்லாம் இவ்வாயர்களுக்கு பகைவர்களே ஆவர். கண்ணன் மாட்டுக்கோவலர்கள் கொண்டு செலுத்தும் அளவற்ற ஆறாத அன்பினை இதன் வழி அறியலாம். ஆக்கா தோம்பி ஆப்பயன் அளிக்கும் கோவலன் வாழ்க்கை ஓர் கொடும்பாடில்லை என்று சிலம்பம் செப்பிடுவதை காணலாம். இத்தகு தன்மை வாய்ந்த கோவலர்களுக்கு பொற்றொடியாக வந்து வாய்த்தவளே என்று விழிக்கும் முகத்தான் 11வது திருப்பாசுரம் தொடங்குகிறது. கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றால் திரளழியச் சென்று செருச்செய்யும் குற்றமொன்றுமில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே. கொடியே என்று ஆயர்குல பெண்கள் விழிக்க பெற்றிருப்பது ஓர் ஆழ்ந்த உட்பொருளை கொண்டுள்ளது. கொடி படர்வதற்கு கொம்பை நோக்கி செல்வது போல கோவலர் குலத்துதித்த இப்பெண்ணும் கண்ணனை நோக்கி படர வேண்டும் என்பது குறிப்பாகும். ஜனக குலத்தை தழைப்பிக்க வந்தவள் ஜானகியாதல் போல கோவலர் குலத்தை தழைப்பிக்க வந்தவள் இப்பொற்கொடி என்பது பெற்றாம். பொற்கொடியே என்று அழைத்தவர்கள் அடுத்து புனமையிலே என்கிறார்கள். காட்டிலே ஆடி கழித்து வருவது போல மேகத்தை கண்டால் மகிழ்ச்சி மீதூறி களி கொண்டு தன் தோகையை அழகுபட விரித்து ஆடும் தன்மை வாய்ந்த பறவை மயிலாகும். காட்டிலே மரம் நோக்கி படரும் கொடி பாட்டிலே மனம் கழிக்க ஆடும் மயில் இரண்டும் காட்டிலே முல்லை நிலத்திலே ஆயர்பாடியிலே வாழும் இடைக்குல நங்கைக்கு ஓமித்து கூறப்பட்டன. இத்தகைய அழகிய பண்பு நலன்கள் வாய்ந்த நங்கையே நீ எழுந்து வருவாயாக என்று அழைக்கிறார்கள். உறவினர்களும் தோழிமார்களும் மற்றும் எல்லாரும் உன் வீட்டு முற்றத்தில் கூடியிருக்கிறார்கள். எதற்காக எல்லாரும் கூடியிருக்கிறார்கள் என்றால் மேகம் போல கரிய நிறமும் மேகம் பொழியும் மழை போல கொடை குணமும் கொண்ட எம்பெருமானின் திருநாம மகிமைகளை சொல்லி சொல்லி மகிழ கூடியிருக்கிறார்கள். பெண்மை என்னும் பெரும் செல்வத்தினை தனி நாயகமாக நின்று ஆண்டு கொண்டிருக்கும் பெண்ணே, நீ உடம்பை அசைக்காமலும் பேசாமலும் இருக்கிறாயே, உறங்கிக் கொண்டே இருக்கிறாயே, அது எதற்காக என்று நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா? எந்த பயன் கருதி நீ உறங்குகின்றாய்? உறங்குகின்ற இச்செயல் யார் உகக்கும் செயலென்று கருதி உறங்குகின்றாய் என்று கேட்கும் முகத்தான் நீ உறங்காதே. நீ உறங்குவதில் எந்த அர்த்தமும் இல்லை. எனவே நீ எழுந்து வா, என் கண்ணின் பாவை போன்றவளே எழுந்து வா என்று அழைக்கின்றனர். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்றார் தாயுமான தயாபரர்.
எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்றும் அவர் குறிப்பிட்டார். எனவே பெண்கள் மார்கழி நீராடி பாவை நோன்பு நோற்று பரந்தாமனின் பாதக் கமலங்களை பாடி பரவி தங்கள் பாதக மலங்களை போக்கிக் கொள்ள எல்லோரையும் அழைக்கிறார்கள் என்பது இப்பாசுரத்தின் வழி பெறப்பட்ட கருத்தாகும். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.